உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடிடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டு இருந்தான். அதை 10,000 ரூபாய 1,00,000 ரூபாயை ஏத்திருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனேன்னு அதை கேட்பிய? பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்குவாரி நீ ஏத்துறான, அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றலத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறான என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம், சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடலை. ஏன்னா கோயிலை கட்டினோடனே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு, அதான சத்தியம். இப்ப யாரும் அமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடிடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து. என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சிருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்க சிக்கந்தர் தர்காவா, நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமா தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா? இல்ல என் சொந்தக்காரன் தானே வேறு இருக்கான், மாறி இருக்கான். சொல்லுங்க. போன ஆண்டு இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கான். அப்ப யாரு அவன் என்ன சொல்லுவீங்க? அரேபியால இருந்து வந்தான், பங்களாதேஷ்ல இருந்து வந்தான்னு சொல்லுவியா நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் நாங்க தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்க ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதுல யாரு எதுக்குறமா? நீ முருகனை வழிபடாதீன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போறாங்களா? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியல்ல, அடுத்த ஆண்டு போடுவீங்களா? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். அப்புறம் கலந்துகிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க. தம்பி,
RSS திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது RSS இயக்கம். அதில் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய். தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டு கால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர் எங்க அண்ணன் உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய் அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னோண்டா தமிழ் இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ் இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பாப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசியிருக்கல. என்ன பேசணும்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசணும்னு எதிர்த்து பேசுற, கருத்தை எழுதுற.